ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெக்ஸாடெசிமலை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். 6abc.2a ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இதோட ஈக்குவலன்ட் டெசிமல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஹெக்ஸாடெசிமலை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல்னா 16 அப்படின்னு அர்த்தம். 16 பவர் 2, 16 பவர் 1, 16 பவர் 0, 16 பவர் -1, -2 இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ -1, -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 16 பவரில் அதை எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ 6abc அந்த மாதிரி வேல்யூஸ் 6 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஆல்பபெட்ஸ் வேல்யூ A to F வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 6ன்றது நம்பர், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏன்றது ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, பியோட ஈக்குவலண்ட் வேல்யூ 11, சியோட ஈக்குவலண்ட் வேல்யூ 12. அதே போல் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ 2 அப்படியே தான் வரும். ஏக்கு பதில் 10ன்னு எழுதணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6 into 16 பவர், இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷன் இருக்குது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இதோட வேல்யூ 3. அப்போ 16 பவர் 3 ப்ளஸ் 10 into 16 பவர் 2, ஏன்னா இது 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ 0, 1, 2. அப்போ 16 பவர் 2 ப்ளஸ் 11 into 16 பவர் 1. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0க்கு அப்புறம் 1 வந்ததுனால 16 பவர் 1 ப்ளஸ் 12 into 16 பவர் 0 ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதுனால 2 into 16 பவர் -1 ப்ளஸ் 10 into 16 பவர் -2ன்னு கிடைக்கும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 27, அதாவது 27,324.164ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ. ஸோ எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 0லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல்ன்றதுனால இதை ஆல்பபெட்ஸ் வேல்யூ A to F வரைக்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும். A to F வரைக்கும் இருந்ததுன்னா அதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூவோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். தேங்க்யூ.